அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தந்தை பெரியாரின் கொள்கை வலிமையும் பேரறிஞர் அண்ணாவின் மானுட பற்றும் முத்தமிழறிஞர் கலைஞரின் விடாமுயற்சியும் கொண்டு தமிழ்நாட்டையும் மக்களையும் மொழியையும் காத்து இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி பெருமை சேர்த்துள்ளார்கள் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த ஈராண்டில் நூற்றாண்டுகள் கொண்டாடும் வகையில் பல்வேறு திட்டங்களை கழக அரசு செய்து வரும் வேளையில் 2ஆம் ஆண்டு திராவிட மாதத்தினை கொண்டாடுகிறது கழக தகவல் தொழில்நுட்ப அணி. திராவிட மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தினம்தோறும் இரவு 8 மணிக்கு நடைபெறும் ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சியில் 23ஆம் நாளான இன்று கலைஞரின் தமிழ்நாடு என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள். இளம் வயதிலேயே திராவிட இயக்க கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட திரு மனோ தங்கராஜ் அவர்கள் கல்லூரி பருவத்திலேயே மண் சார்ந்தும் இயற்கை வளங்களை காக்கவும் பல போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி பெற்றவர். 1996 முதல் 2006 வரை மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், 2016 முதல் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், தற்போது பால்வளத்துறை அமைச்சர் என கொடுக்கப்படும் அனைத்து பொறுப்புகளிலும் திறம்பட செயலாற்றி வரும் திரு மனோ தங்கராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறது கழக தகவல் தொழில்நுட்ப அணி. என்னுடைய மாலை வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் கலைஞரின் தமிழ்நாடு என்ற தலைப்பிலே உங்களோடெல்லாம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நாமெல்லாம் இன்றைக்கு கலைஞர் 100 என்று இந்த ஆண்டு முழுவதும் தலைவர் கலைஞருடைய சிறப்புகளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் என்றும் நம்முடைய இதயங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒருவராய். அதை நான் எதை வைத்து சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஏதோ நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் மட்டுமில்லாமல் இது தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவராக அவர் பணியாற்றி காலத்தால் வெல்ல முடியாத, சரித்திரத்தால் அழிக்க முடியாத சாதனைகளை அவர் விட்டு சென்றிருக்கின்றார். எனவேதான் தலைவர் கலைஞர் அவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறக்க முடியாத அளவிற்கு அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் கூட அவரை பற்றி சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் கலைஞர் அவர்கள் என்றைக்கும் தலைப்பு செய்தியிலே இருப்பார்கள். அவர் அந்த அளவிற்கு. ஆகவே தலைவர் கலைஞர் அவர்கள் என்றைக்கும் நம்ம மறக்க முடியாத அளவிற்கு நம்முடைய இதயங்களில் ஒரு சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்றே நான் கருதலாம். தலைவர் கலைஞர்களை பொறுத்தவரையில் பல்வேறு பரிணாமங்களை கொண்டவர். அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளோ அல்லது ஒரு சில செயலுக்குள்ளோ அவரை நாம் நிறுத்தி வைத்து விட முடியாது. இன்றைக்கு இந்த தேசம் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள், இப்ப அண்மையில் நடந்த செய்திகளை நம்ம பார்ப்போம்னா, நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டிடம் திறந்து வைத்து அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் வழங்கிய அரசமைப்பு சட்டம் குறித்த புத்தகத்தில் கேட்குதமா நான் பேசுவது, சோசியலிஸ்ட் மற்றும் செக்குலர், சமதர்மம், மதசார்பற்ற தன்மை என்ற வார்த்தைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது மகளிர் மசோதா. இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றுவது போன்று ஒரு காட்சியை அவர்கள் நடத்திவிட்டு இப்போது அதை நிறைவேற்றுவதற்கு இன்னும் 10 ஆண்டு காலம் ஆகும் என்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒன்றன் ஒன்றாக பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாடு எங்கு செல்கிறது, இந்நாட்டு அரசியல் ஜனநாயக பாதையிலிருந்து தவறி செல்கிறது, இது எங்கு சென்று முடியும் என்கின்ற கேள்வியெல்லாம் நம்ம முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும்
நாம் இந்த 3 அம்சத்தை வச்சு பார்ப்போம். இன்னைக்கு சமதர்ம சமூகம், ஏன் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு சமதர்ம சமூகம் தேவைப்பட்டது என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்தியா மன்னர்களுடைய கையிலே சிக்கி ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்று பேசுகின்றவர்களை சனாதனம் என்கின்ற வார்த்தை. இது சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மனு தர்மம் என்கின்ற ஒரு தர்மத்தை அல்லது அவர்கள் கூறுகின்ற தர்மம் என்று சொல்லுகின்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக வைத்து மனிதர்களை பல்வேறு படிநிலைகளாக பிரித்து அவருடைய கல்வி மறைக்கப்பட்டு அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு எந்த உரிமையும் இல்லாமல், ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன்னா, தன்னுடைய ஆடையை அவன் முடிவு செய்ய முடியாது, தன்னுடைய கல்வியை அவன் முடிவு செய்ய முடியாது, அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற தொழிலை அவன் சுதந்திரமாக முடிவு செய்ய முடியாது. நீதிமன்றங்கள் இல்லை, சட்டமன்றம் இல்லை, நாடாளுமன்றம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைதான் சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் இருந்தது. அந்த நிலையில் நாம் சுதந்திரத்தை பெற்ற நேரத்தில் தான் இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நாடு இருக்கிறது. எனவே இந்த நாடு நிச்சயமாக ஒரு சமதர்மத்தை வலியுறுத்தக்கூடிய நாடாக இருக்க வேண்டும். ஏன்னா சமதர்மம் அங்கு இல்லை. இந்த கட்டமைப்புகள் இப்படிதான் இருந்தது. சமதர்மம் என்கின்ற வார்த்தை தேவைப்பட்டது, அதை கொண்டு வந்திருக்கின்றார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மதங்கள், இவனுடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட தமிழர்கள், நம்முடைய பூர்வக்குடி மக்கள் பல்வேறு மதங்களை பல்வேறு காலகட்டங்களில் தழுவி இருக்கின்றார்கள். குறிப்பாக சைவம், வைணவம், காணபத்தியம், சாக்தம், இப்படி நம்ம சொல்லிக்கொண்டு போகலாம் மதங்கள். அதுபோக நாட்டார் வழிபாட்டு முறை, அம்மன் கோயில், காளி கோயில் போன்ற பல்வேறு வழிபாட்டு முறைகள். இந்த வழிபாட்டு முறைகளில் இருந்த வேறுபாடு, இந்த வேறுபாடுகளில் இருந்த பல்வேறு முரண்பாடுகள், வேறுபாடுகள் ஒரு பக்கம், முரண்பாடு ஒரு பக்கம். நான் ஏன் முரண்பாடுன்னு சொல்லேன்னா, இப்போ நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா, சைவ வழிபாட்டு முறையை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு சைவ சித்தாந்தவாதியை பார்த்து நான் இறைவனை எப்படி அடைய முடியும் என்று கேட்டால், அவர் நீ சைவத்தை பின்பற்றணும், புற உயிர்களை கொல்லக்கூடாது, புற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது, அந்த கருத்தை அவர் வலியுறுத்துவார். அதே நேரத்தில் ஒரு காளி கோயில், ஒரு அம்மன் கோயிலை வழிபடக்கூடிய ஒருவரிடத்தில் கேட்டால் அவர் கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுவார். மிருகங்களை பலி கொடுத்து அவருடைய இரத்தத்தை தெளித்து அந்த உணவை, மாமிசத்தை உணவாக்கி அதை உண்டு கடவுளுக்கு படைத்து விட்டு செல்லுகின்ற பழக்கம், பலி கொடுக்கின்ற பழக்கம் இருந்தது. இரண்டும் இருவேறு திரும்பும், இருவேறு முற்றிலும் முரண்பாடான ரெண்டு காரியம். ஆனால் இது எல்லாத்தையும் உள்ளடை இருக்கக்கூடியதான் இந்து மதம் என்று நாம் இன்றைக்கு பேசுகின்றோம். இப்படி நாம் இந்திய துணைக்கண்டத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ மதங்கள் இவர்கள் கட்டமைத்த அந்த சாதிய வர்க்க அடிப்படையில் பார்த்தால் எத்தனையோ ஜாதிகள், இனத்தால் திராவிடர்கள், ஆரியர்கள், மங்கோலியர்கள், இப்படி பல்வேறு இனத்தை இருக்கக்கூடிய மக்கள், இப்படி ஒரு பன்முகத்தன்மை, பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்கள். எனவேதான் இதை ஒரு மதசார்பற்ற நாடாக கூட வலியுறுத்தி உள்ளடக்கித்தான் நீண்ட நெடும் போராட்டங்களையும் பல்வேறு முயற்சிகளையும் அவர்கள் முன்வைத்து அதைதான் முழக்கமாக வைத்து இயக்கத்தை நடத்தினார்கள். தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதை தான் தூக்கி பிடித்தார்கள். பெரியார் பல கனவுகளை கண்டார், அண்ணா பல விஷயங்களை பேசினார். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அவற்றை அப்படியே உள்வாங்கி வடிவம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதனாலதான் அவர் சமத்துவ திட்டம் தொடங்கி அத்தனையும் சமூகத்துல இந்த இளைநிலை இருக்கக்கூடாது என்று ஒவ்வொன்றுக்கும் திட்டங்கள் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்த மக்களுடைய விடியலுக்கான ஒரு தமிழகத்தை கட்டமைத்தவர் தலைவர் கலைஞர். அந்த திட்டங்கள்லாம் நான் கழக தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு தெரியும், நான் பட்டியல் போடாண்டாம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் சமூகத்தில் யார் யார் இழிநிலையில் வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் பழிக்கப்பட்டார்களோ,
அவருடைய உச்சமாகத்தான் அவர் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலான்னு சொன்னார். இன்றைக்கு 3 பெண்கள் அர்ச்சகராகி இருக்கிறார்கள். இதை விட ஒரு பெருமை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மதசார்பற்ற தன்மையை தலைவர் கலைஞர் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். அவர் எந்த மதத்தோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. எந்த மதவாத அமைப்புகளும் வளர்வதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றிய அளவில் மதசார்பற்ற அரசு இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதில் சமரசங்கள் அவர் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. இன்றைக்கு மகளிர் பற்றி இவர்கள் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதி கட்சி தான் முதலாக பெண்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுத்தது. பெண்கள் சமத்துவம் என்பது அவர்கள் அதிகாரத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய தலைவர் கலைஞருடைய எண்ணம். எனவேதான் பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புல சம உரிமை, உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், பெண் தொழிலாளி ஆண் தொழிலாளி என்று பிரிக்கக்கூடாது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சம அளவில் இருக்க வேண்டும், சம வாய்ப்புகள், அரசியல் அவங்க பங்களிக்க வேண்டும், 33% இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில். இப்படி பார்த்தீங்கன்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தலைவர் அந்த விஷயத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் டெக்னாலஜி பற்றி பேசுறோம். ஆனால் தொழில்நுட்பம் பற்றி தெரியாத காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தினுடைய மகத்துவம் அது எதிர்காலத்தில் எப்படி வரும் என்பது கூட யாரும் கணிக்காத காலகட்டத்தில் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தலைவர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். நான் ஐடி துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் படித்து பட்டம் பெற்று இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதாரத்தை தெரிந்து கொண்டு அரசியல் நடத்தினவர்கள் கூட அவர்கள் மாநிலங்களில் செய்ய தவறியதை அல்லது செய்ய அவர்கள் எண்ணாததை தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் ஏற்படுத்தினார். எனவேதான் நாம் இன்றைக்கு சிங்கார சென்னை என்று பார்க்கின்றோமே, மாட மாளிகைகள், உறந்து நிற்கக்கூடிய கோபுரங்கள், பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அமைத்திருக்கக்கூடிய விதவிதமான கட்டிடங்கள், அங்கு பணியாற்றுகின்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், அவர்கள் வாங்குகின்ற அந்த உயர்ந்த ஊதியம், இது எல்லாம் அந்த மாமனிதனுடைய தொலைநோக்கு பார்வைதான். அப்படித்தான் அவர் இந்த நாட்டை கட்டமைக்க எண்ணி இருக்கின்றார். இப்போது நான் இருக்கக்கூடிய துறை ஆவின் அந்த பெயர் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. இதை எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு எண்ணம். அவர் மாற்றுத்திறனாளிகளை எப்படி பெயர் வைத்தார், அவர் சமூகத்தில் இழிநிலையில் இருந்த 3ஆம் பாலினத்தவரை எப்படி அழைத்தார் திருநங்கைகள் என்று. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெற்ற பிள்ளையை ஒரு பேணி காக்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளை என்ன உணவு உண்ண வேண்டும், அந்த பிள்ளை எப்படிப்பட்ட உடை அணிய வேண்டும், அந்த பிள்ளை யாரோடு பழக வேண்டும், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும், எதிர்காலத்தில் யாராக வர வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்து 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 ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு முழுமையான வளர்ச்சி, அதற்கு எப்படி அதை எடுத்து செல்வோமோ அதே போன்று தமிழர்கள், தமிழருடைய நலன், தமிழ்நாடு என்கின்ற அளவில் பார்த்து பார்த்து செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுதான் அவருடைய செயலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்று நாம் பார்க்க முடியும். இப்போ சிலர் கேள்வி கேட்பார்கள், ஏன்னா வேற யாரும் செய்யலை, எல்லோரும் செய்வார்கள், நாம் மாற்றி சொல்வதற்கு இல்லை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த துறையை விட்டு வைத்தார்கள் குறை சொல்வதற்கு? அந்த செயல்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்னன்னா, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்த மாநிலங்களில் சமூக பொருளாதார காரணிகளை அடிப்படையாக வைத்து வளர்ந்த மாநிலங்கள் என்று நான் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு மிக பெருமையோடு உயர்ந்து நிற்பது தமிழகமும் கேரளமும். ஏன்? கேரளாவில் இடதுசாரி அரசியல், பொது உடைமை தத்துவம், மார்க்சிய பொருளாதார அணுகுமுறை இவையெல்லாம் அங்கு கடைபிடிக்கப்பட்டது. இங்கு திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை
அதன் மூலம் ஏற்பட்ட சிந்தனை, அந்த சிந்தனையை விதித்த தலைவர்கள், அந்த தலைவர்கள் கண்ட கனவுகளும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வகுத்த திட்டங்களும் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி ஒவ்வொன்றாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்ததன் காரணம்தான் இன்றைக்கு நாம் பல்வேறு சமூக காரணிகளை கணக்கிட்டு பார்த்தால் தமிழகம் சமூக ரீதியாக வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது. அதே போன்ற பொருளாதாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் கூட அண்மையில் மும்பையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருளாதார பிரச்சனையை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒன்றை வலியுறுத்தினேன். இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது மும்பை ரொம்ப வளர்ந்துருக்கும். அதை தொட்டு இருக்கக்கூடிய பக்கத்து இடங்களுக்கு சென்று கிராமங்களை பார்த்தீங்கன்னா அங்கே பட்டினி சாவு இருக்கும். விவசாயி அப்படியே தற்கொலை பண்ணது சம்பவங்கள் பலது பார்க்க முடியும். அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அவனுடைய கல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவன் அக்சஸ் டு எஜுகேஷன் அண்ட் அக்சஸ் டு ஹெல்த் கேர், அதாவது அவன் மருத்துவ வசதி பெறுவதற்கான வாய்ப்புகளும், அதே போன்று அவன் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது மகாராஷ்டிராவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் அந்த பொருளாதாரம் என்பது அந்த மும்பை என்கின்ற கார்ப்பரேட் மக்கள் வாழுகின்ற பகுதியோடு முடிந்து விடுகிறது. நாம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தென்கோடி குமரி கேரள எல்லையான களியக்காவிலிருந்து நாம் துவங்கி அப்படி நம்முடைய ஆந்திரா எல்லை நம்மோடு இணைக்கின்ற பகுதி வரை நாம் சென்று பார்ப்போம் என்று சொன்னால், திருவள்ளூர் மாவட்டத்தில் கடைசியில் சென்று பார்ப்போம்னா எல்லா இடமுமே இது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கல்வியை எடுத்துக்கிட்டோம்னா தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக திட்டமிட்டிருக்கின்றார். 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல், 3 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஒரு மிடில் ஸ்கூல், 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு ஹை ஸ்கூல், 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரேடியஸில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது எங்கே நடந்திருக்க சாத்தியம்? இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாடும் கேரளாவும் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சூழல் இருந்திருக்காது. அதுபோன்று பொருளாதாரத்துக்கு வருவோம். பொருளாதாரத்துக்கு வந்தோம்னா இதே போன்றுதான். இன்னைக்கு எந்த கிராமத்தில் சென்றாலும் அங்கு குறைந்தபட்ச ஒரு கூலி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கும். அதில் அந்த டிஸ்பாரிட்டின்னு சொல்லும், அது அந்த அளவிற்கு வடமாநிலங்களில் இருப்பது கொண்டு இங்கு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. இங்கே விவசாயி நிறைய தற்கொலை பண்ணிட்டான், ஒரு சான் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினி சாவு இருந்தார்கள், இப்படிப்பட்ட செய்திகள் நாம் கேட்பதில்லை. அப்படி ஒரு சூழல் இங்கு இல்லை. இதையும் தாண்டி பசியோடு அல்லது வறுமையோடு இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு வருவாய் இல்லை என்றால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பல சமூக பாதுகாப்பு திட்டங்களை தலைவர் கலைஞர் ஒன்றன் பின்று ஒன்றாக அறிமுகப்படுத்தினார். அதை பின்தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்பு முதல்வர் அவர்கள் அவற்றுக்கெல்லாம் மெருகூட்டுகின்ற விதத்தில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு விவாதத்தை சிலர் முன்வைக்கிறார்கள். எதுக்கு இந்த இலவசம் எல்லாம், எதுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம்? அவர்களுக்கு கழகத்தினுடைய தோழர்கள் ஒரு கேள்வியை நீங்கள் வலுவாக முன்வைக்க வேண்டும். அது என்ன கேள்வின்னா, நீங்கள் சாமானிய ஏழைக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை பற்றி நீங்கள் வருத்தப்படுகிறீர்களே, ஏன் உங்களுடைய ஆதங்கமும் உங்களுடைய கோபமும் கோடானு கோடி பணம் கார்ப்பரேட்டுகளுக்கு வரி தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, பல்வேறு சப்சிடி போன்றவற்றுக்காக கொடுக்கும்போது உங்களுக்கு வரல கேட்கணும். அப்போ இந்த சிந்தனை என்பது ஒரு சமதர்மத்திற்கு, சமூக நீதிக்கு எதிரான சிந்தனை. இந்த சிந்தனையை கார்ப்பரேட் ஆதரவு சிந்தனை, அது அவர்கள் சொல்லுவது அதற்கான ஒரு வழிவகை தான். தலைவர் கலைஞர் அவர்கள்
அவர் கண்ட தமிழ்நாடு அல்லது கலைஞரின் தமிழ்நாடு நம்ம சொன்னோம்னா அது அடிப்படையாக சமதர்மத்தை, சமூகத்தில் இருக்கக்கூடிய தாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவார்த்த அடிப்படையிலான ஒரு அவருடைய ஒரு எண்ணம், கனவு, அவருடைய திட்டம். அதுபோன்றுதான் அவர் இந்த நாட்டினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இங்கு அமைதி நிலவும். ஏன் நம்ம ஜனநாயகத்தை பேணி காப்போம் என்று சொல்லுகின்றோம்? தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது, பல்வேறு நெருக்கடிகள் வருகிறது. அப்போ ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு உறுதியாக தெளிவாக இருந்தால் அதனால் எத்தனை பாதிப்புகள் வந்தது, அதை பற்றி கவலைப்பட்டாரா? இல்லை. அப்போ காரணம் என்னன்னா, இந்த மக்களாட்சி தத்துவம் இங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும் என்ற அடிப்படையை நம்பினவர் தலைவர் கலைஞர். அதை செயல்படுத்த வேண்டும் என்பதில் சமரசமற்ற நிலையை கடைபிடித்தார். இதோ தலைவர் கலைஞருடைய அவர் கண்ட தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டிற்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய, சிறப்பு சேர்க்கக்கூடிய, மெருகேற்றக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். இன்றைக்கு என்னுடைய கழக தோழர்கள், என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நீங்க யதார்த்தமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது இருவேறு தத்துவங்களுக்கு இடையிலான ஒரு யுத்தம். ஒரு பக்கத்தில் நாம் சமதர்மம் என்று சொல்லுகின்றோம், சமூக நீதி என்று சொல்லுகின்றோம். இரண்டும் ஏகதேசம் ஒரே பொருள்படக்கூடிய ஒன்றுதான். இதற்காக நாம் போராடுகின்றோம். இதற்கு எதிர்கருத்தாக சனாதனம் என்ற ஒன்றை முன்வைக்கின்றார்கள். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா, இது அந்த வார்த்தை என்ன நிறைய பேருக்கு தெரியாது. அது தப்பு இல்லை, ஏன்னா அது தமிழ் வார்த்தை அல்ல. எனக்கு தெரிந்த அளவிற்கு அது தமிழ் வார்த்தை அல்ல, தமிழ் வார்த்தை அல்ல. அந்த வார்த்தைக்கான விளக்கம் என்ன என்று யாராவது கூறியிருக்கிறார் என்று சொன்னால் யாரும் சொல்லலை. அதனால நம்ம சனாதனம்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்த விஷயத்த சொல்ல மாட்டான். அது என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, நிறைய பிலீஃப் சிஸ்டம் இந்த மதத்துக்குள்ளே இருக்கு, பல்வேறு நம்பிக்கைகள் அந்த மதத்துக்குள்ளே இருக்கு. அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் நம்ம அதை பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட இதோட பார்க்க முடியாது. அதில் ஒரு சாரார் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த சனாதன கொள்கை. இந்த சனாதன கொள்கையை ஒரு சாமானியன் புரிந்து கொண்டால் அதை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய மதம் எந்த மதமாக இருந்தாலும், எப்படி நான் ஆரம்பத்தில் சொல்லுவது கொண்டு, சைவ சித்தாந்தத்திற்கும் இங்கு இருக்கக்கூடிய அம்மன் வழிபாட்டு முறைக்கும் அல்லது காளி கோயில் வழிபாட்டு முறைக்கும் அல்லது பல்வேறு கடவுள் வழிபாட்டு முறைக்கும் எப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த மதத்திற்குள் ஒரு முறையான நேர்மையான விவாதத்திற்கு நாம் அதை விட்டோம் என்று சொன்னால், சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்துக்கள் நிச்சயமாக பெரும்பாலானவர்கள் 100% இருப்பார்கள். அது நம்ம சந்தேகம் வேண்டாம், எந்த ஐயப்பாடும் வேண்டாம். அது ஒரு ஸ்ட்ரீம் தான், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருடைய நம்பிக்கையாக வேண்டுமென அது இருக்க முடியும். தவிர ஒட்டுமொத்த இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ள ஒரு சித்தாந்தம் அல்ல. இதை நம்முடைய தோழர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எப்படி பல்வேறு வழிபாட்டு முறைகளை, முருக வழிபாட்டு முறை, சிவ வழிபாட்டு முறை, வைணவம் எல்லாவற்றையும் சேர்த்து ஹிந்து என்கின்ற ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தார்களோ, அதே போன்று இன்றைக்கு சனாதனம் என்ற வார்த்தையை அவர்கள் புரியாத ஒரு மொழியினுடைய வார்த்தையை சொல்லி ஒரே கட்டிற்குள் நம்மை அடைக்க பார்ப்பது என்பது மீண்டும் அரசியல் தந்திரம். எப்படி அன்றைக்கு அதை ஒரு தந்திரமாக வைத்து இதை கட்டமைத்தார்களோ, அதே போன்று இன்றைக்கு பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக, ஆட்சி அதிகாரத்தை தற்காத்துக் கொள்வதற்காக அவள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தியலை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த கருத்தியலை நாமும் ஒரு முழுமையான கருத்தியலாக புரிந்து கொண்டு இதை எதிர்த்தால் மட்டும்தான் நாம் இதை எதிர்த்து நிற்க முடியும். எனவே கலைஞர் கண்ட தமிழ்நாடு அல்லது கலைஞரின் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு அவர்கள் பரப்புகின்ற கருத்தியலுக்கு முற்றிலும் எதிரான கருத்தியல். அந்த கருத்தியலை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அது சமதர்மத்திற்கான கருத்தியல்.
மதசார்பற்ற தன்மைக்கான கருத்தியல். மகளிருக்கு அதிகாரம் என்பது அது ஜெண்டர் ஜஸ்டிஸ். ஒரு பாலினத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மகளிர் கூட இல்லை. என்னை பொறுத்தவரையில் நாம் இன்றைக்கு இருபால் என்று பேச முடியாது. ஏன்னா 3ஆம் பாலினத்தை வரை உலக அளவில், நாடுகள் அளவில், நம்ம மாநிலங்களில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாச்சு. அப்பாலின வேறுபாடு இல்லை என்கிறதையும் நான் இந்த சமத்துவத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். எனவே அந்த அளவில் நம்முடைய தோழர்கள் நம்முடைய பிரச்சாரங்களை மிக வலுவாக கட்டமைக்க வேண்டிய காலகட்டம் இது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்கள் என்பது மாலை நேர பல்கலைக்கழகங்கள் என்று அவர் குறிப்பிட்டது போன்று அந்த அதற்கான தேவை இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய தோழர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சந்தேகங்களை இயக்கத்தின் சித்தாந்த தெரிந்தவர்களோடு கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு அல்லது புத்தகங்கள் படித்து தெரிந்து கொண்டு அந்த பிரச்சாரங்களை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். RSS என்கின்ற கொடூர அமைப்பு, பாஜகவை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு அக்டோபஸ் போன்றது. அதைப்படி காலில் நம்மளை சிக்கிட்டு அசைய விடாது. அது ஒரு சின்ன நீங்கள் ஒரு சிந்தனைக்காக நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கும் பாஜகவினுடைய வாக்கு வங்கி RSS அடியாட்கள் யார் என்றால் சமூகத்தில் மிகவும் பிற்பட்ட நிலையில், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய வாக்கு வங்கியில் தான். முயற்சிகளை நான் மேல்தான் சால சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று கூறிவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்காக நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். சிறப்பான முறையில் உங்களுக்கே உரிய அந்த பாணியில் ரொம்ப அமைதியான முறையில் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா? அது எப்படி கேட்காம ஒரு அண்ணன் வரும்போது ரொம்ப அமைதியான முறையில் அது அந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் ஒரே அந்த ஒரு ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, அது என்ன சினிமா பாஷையில ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ஆற்றொழுக்காக பேசுவது. ஆற்றொழுக்கா அது இல்லைன்னா சினிமாவில் இந்த டப்பிங்கில் ஒன்று சொல்லுவாங்கண்ணே, அந்த டோன் மாறாமல் அந்த ஒரு லைன் பிடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது அதாவது பயங்கர உக்ரமான ஒரு மேட்டர் சொல்லும் போதும் ஒரே லிப் மூமெண்ட்டுக்கு சிங்க் ஆகிறது. இல்லை இல்லை, ரொம்ப ஒரே பேட்டர்ல ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப அழட்டிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில் எல்லாத்தையுமே சொல்லிடுவார் அண்ணன். ரொம்ப டென்ஷனான மேட்டராக இருந்தால் கூட அதுவும் அதே டோனில் தான் இருக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு மேட்டராக இருந்தாலும் அதுவும் அதே டோனில் அமைதியான முறையில் இருக்கும். ரொம்ப அற்புதமான உரையினை. எப்பவுமே உங்கள் உரையை கேட்குறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே வந்து கலந்து கொண்டு எங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு முதலில் எனது ஆர்வீர் அண்ணன் அவர்களுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றி. குறிப்பாக அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார், வளர்ச்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படின்னாரு. பரவலாக்கப்பட்ட வளர்ச்சின்னு தலைவர் சொல்லுவார், சிஎம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம நோக்கமே பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்தங்கிய மாவட்டங்களுக்கெல்லாம் பகிர்ந்து அளிக்கப்பட்டது என்பதை ரொம்ப அந்த வார்த்தை தேர்வு வந்து மிக சிறப்பானதுன்னு அட்டகாசமாக சொன்னீங்க. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கும் எனக்கு இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் பார்க்கும்பொழுதெல்லாம் சவுத்துக்கு என்ன பண்ண, டெல்டாக்கு என்ன பண்ண, இப்படி தான் கேட்பாரு. போய் பார்த்தா என்னாச்சு, முடிஞ்சதா, சவுத்து வந்துச்சா, இப்படி தான் கேட்குறாரு. ஸோ அதனால் அவருக்கு சவுத்துக்கும் டெல்டாவுக்கும் எங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத், கொங்கு மண்டலத்துக்கு என்ன பண்ண, இப்படி தான் கேட்பாரு. கொங்கு மண்டலம் இண்டஸ்ட்ரியலி பயங்கர அட்வான்ஸ்டாக இருந்தால் கூட ஒரு பெரிய ஒரு சிப்காட் பூங்கா அமைக்கிறது ஒரு பெரிய இன்னொரு டஃப் டாஸ்காக இருக்குது. இதனால் லேண்ட் அவைலபிலிட்டி அந்த ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப காஸ்ட் அங்கே. எனவே எல்லாத்தையும் ஒரு மைண்டில் வச்சுன்னே இருப்பார். இங்கே பண்ணியா அங்கே பண்ணியான்னு கேட்டுட்டு எங்கே வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்குற தொழில்துறையின் வளர்ச்சி இல்லை அந்த லோக்கலில் இருக்கிற எக்கனாமி வந்து டெவலப் பண்ண நினைக்கிறாரோ அது ரொம்ப குறிப்பாக அதான் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஒரு வளர்ச்சி வரும்பொழுது அது ஒரு பக்கத்துக்கு மட்டுமே கொடுக்காம எல்லாத்துக்கும் அதை பகிர்ந்தளிப்பது திராவிட மாடலின் தனித்துவம். அதே போல தான் நீங்கள் வளர்ச்சியை பகிர்ந்தளிப்பதில் இப்போ பள்ளிகளை கொடுக்குறதும் சரி, மருத்துவமனைகளை கொடுப்பதும் சரி, எல்லாமே வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி மட்டும்தான் அதை மிக சிறப்பாக செய்திருக்கிறது என்பதை ரொம்ப அற்புதமாக சொன்னீர்கள் அண்ணா. அதே மாதிரி 2 தத்துவங்களுக்கு இடையே நடக்கும் இந்த போராட்டத்தை குறித்தும் மிக அற்புதமாக நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். நமது இளைஞர்கள் இந்த உரையை கேட்கும் அனைத்து இளைஞர்களும் மிக தெளிவாக புரிதல் ஏற்படும் அளவிற்கு ஒரு நல்ல ஒரு கிளாஸ் எடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி அண்ணா. ஒரு சில கேள்விகள் மட்டும் இருக்குது, அது கேட்டு அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பதில் சொல்லிடணும்.
கேள்வி ரெடியா இருக்கானே? இருக்கு, கேள்விகள் யார் தயாரா பேரா இருக்கு, கேள்விகள் கேட்டுருங்க. தயாரா இருந்தா அவங்க கேட்பாங்க, நெறியாளர் கேட்பாங்க. அவங்க லைன் எடுக்கிற மாதிரி தெரியலையே. லைன்ல இருக்கான். கேக்குதுங்க. ஓகே. ஹோஸ்டிங் சர்வீசஸ் கொஞ்சம் இதாக தானே இருக்குது. இதில் ஸ்பேசஸில் இன்னும் நிறைய பக்ஸ் இருக்கு. ஆமா, பக்ஸ் ஆமாம், இருக்கு. சிலது வந்து ஐஃபோன்லேருந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு இதாக இருக்கு, நார்மல் ஃபோன்லேருந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு எங்க நெறியாளர் வந்துட்டாங்களா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இல்லாட்டி நீங்கள் வாங்கி கேட்டுருங்கண்ணே. நாட்டு பால் உற்பத்தியை ஊக்குவிக்க ஆவி நிறுவனம் சில்லறை வணிகத்தை தொடங்க ஏதாவது புதிய திட்டம் நமது அரசிடம் உள்ளதா? எம் யுவராஜன் ஈரோடு மாவட்டத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காருங்க சார். இப்போ ஆவின் வந்து ஒரு புதிய பரிணாமத்தை விரைவில் எட்டும். அதை நான் வந்து தீர்க்கமாக என்னால் சொல்ல முடியும். காரணம் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். நான் அதை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. அவங்களுக்கு முடிஞ்சது அவ்வளோதான், அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பெரிய மாற்றங்கள் நாங்கள் அங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வணிகத்தை வந்து 2வது கட்டமாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவோம், அது ப்ராப்பராக மேட்ச் ஆகலை. எங்களுக்கு வந்து எவ்வளவும் சப்ளை சேல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு பால் கொள்முதல் வந்து அதிகரிக்கணும். பால் கொள்முதல் அதிகரிக்கணும்னா கடந்த 10 வருஷமாக அவங்க வந்து பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலை. அது படிப்படியாக பால் உற்பத்தி என்பது குறைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பு சகோதரர் அவர் டிஆர்பி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தொழில்துறை ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுக்குது. அதே போன்று நான் பொறுப்பு வகித்திருந்த ஐடி துறை, அது மூலமாக சர்வீஸ் செக்டார் மூலமாக நிறைய பங்களிப்பு வருது. அதே போன்று இந்த துறையிலையும் வந்திருக்கணும், இது விவசாயத்தில். ஆனால் விவசாயம் வந்து படிப்படியாக கீழே இறங்குனதை இவங்க கவனிக்கலை. அதில் உற்பத்தி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய வணிகத்தை பெருக்குவதற்கும் எடுத்திருக்கோம். போன மாதம் பார்த்திங்கன்னா 8% வளர்ச்சி வியாபாரத்தில் நமக்கு அதிகப்படுத்தியிருக்கிறது. அதை ஒரே அடியாக ஜம்பிங்கில் ஒரு 100 மடங்கு கூட்ட முடியுமானா அதற்கு நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் போக முடியும். இப்போ ரொம்ப தீவிரமாக நான் கவனித்து வருகின்றேன். நிச்சயமாக வருகின்ற காலகட்டங்களில் எங்கே பார்த்தாலும் ஆவின் நம்முடைய இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம அதற்கான இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டுறோம். நிச்சயமாக நல்லா வந்துடும். ஆவின் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வரும் காலங்களில் புதிய இனிப்பு வகை ஐஸ்கிரீம் போன்ற தயாரிப்புகளை எதிர்பார்க்கலாமா? காவியா உடுமலையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நிச்சயமாக இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இப்போது நான் வந்து பொறுப்பெடுத்த பிறகு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்தது. குவாலிட்டியெல்லாம் 100% ஹைஜீனிக்காக குவாலிட்டேட்டிவாக நம்ம அதை வந்து பண்ணோம். இனி ஹெல்த்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்கனால அதையும் மனசில் வச்சு நல்ல ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த ட்ரிப் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளிக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் எங்களுடைய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. ஏன்னா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு என்னோட பல ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்குது. முன்னால் வந்து சப்ளை செயினில் வந்து அந்த கோல்ட் செயின் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக அவங்க பண்ணலை. இப்போ நான் அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனித்த பிறகு நம்ம குவாலிட்டிஸில் ரொம்ப ஃபீட்பேக் நல்லா வந்துட்டுருக்குது. நிச்சயமாக நம்ம காம்படிட்டிவாக நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு பிளேயராக இருந்துகிட்ருக்கோம். அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணோம். புதிய ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம கொடுப்போம். ஏன்னா என்னுடைய நோக்கமெல்லாம் இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு அல்டிமேட்டாக இதுக்கு நோக்கமே வந்து விவசாயிகளை கை கொடுப்பது தான். அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களை இன்சென்டிவைஸ் பண்ண தவறிட்டாங்க.
அவங்கள இன்சென்டிவைஸ் பண்ணணும். அதுக்கு நாங்கள் நல்ல ப்ராடக்ட் சேல்ஸில் போனால் தான் நாங்கள் அதை பண்ண முடியும். அதுக்காக ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டு வணிகத்தின் குஜராத்தின் அமுல் நிர்வாகம் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதா? ராஜன் சிவகங்கையிலிருந்து கேள்வி. நீங்கள் நிச்சயமாக அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியும் விவாதம் தான். நீங்கள் ப்ரைவேட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அமுல் மாதிரி உள்ள பிளேயர்ஸும் இருக்காங்க. அமுல் இருக்குது, நந்தினி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அது எந்த விதத்தில் நம்மளை பாதிக்காமல் நம்ம பார்த்துடுவோம். ஏன்னா இப்போ நம்ம இன்டென்சிவாக நாங்கள் ஃபார்மர் சென்டர்டு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா விவசாயியை மையப்படுத்தி கடன் வசதிகள், கால்நடை பராமரிப்புக்கான உதவிகள், அரசினுடைய பல்வேறு திட்டங்கள், டாப்செட்கோ, அது டிக் மூலமாக, மகளிர் திட்டம் மூலமாக அவர்களுக்கு பல்வேறு மானியங்கள் பெற்று கடன் வசதி கொடுக்கக்கூடியது, இன்சமினேஷன் போன்றவையெல்லாம் டோர் ஸ்டெப்பில் போய் பண்ணி கொடுக்குது, கேட்டில் கேர் நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துது. அதே போன்று பார்த்திங்கன்னா இப்போ அந்த நல்ல ப்ரீடு நம்ம நாட்டு ப்ரீடில் கூட நல்ல இனங்கள் வருவதற்கான முயற்சிகள் இளைஞர்கள் பண்ணுவதற்கு, அந்த சிறு பண்ணைகள் வைப்பதற்கான உதவிகள்னு ஒரு மேசிவாக நம்ம போகிறோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் இதெல்லாம் பழைய காலத்தில் அவங்க கவனிக்கலை. அதில் இதெல்லாம் நம்ம போகிறனால நிச்சயமாக நமக்கு அது ஒரு த்ரெட்டாகவே இருக்காது. இப்போ நம்மவே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணோன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேருந்து எனக்கு நிறைய டிமாண்ட் வருது. பட் நம்ம சப்ளை பண்ணக்கு முடியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் தமிழ்நாடை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி சப்ளை செயினில் எந்த பிரச்சனையும் விடக்கூடாது என்பதை கவனிச்சிட்ருக்கோம். அது சரி பண்ணோன்னா அமுல் மாதிரி நம்ம அதர் ஸ்டேட்ஸுக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் நிச்சயமாக நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதுக்கான வழிமுறைகளை நான் இப்போதே ஆராய்ந்து வருகின்றேன். மிக்க நன்றி. குறிப்பா நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம டயஸ்பரா, தமிழ் டயஸ்பரா இருக்கிற பகுதிகளெல்லாம் ஆவினோட ப்ராடக்ட்ஸ்க்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குண்ணா. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா நம்ம லோக்கல் சப்ளை அந்த கேப் இருக்கிறதுனால தான் அதை ஃபர்ஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் டெஃபினட்டா நம்ம என்னைக்கு இது வெளிநாடுகளுக்கு கொண்டு போறோமோ நிச்சயமா ஹாட் கேக் ரொம்ப நல்லா சேல் ஆகுது. அது அங்க இருக்கிற ஃபீட்பேக் சொல்றேன். நிச்சயமா பண்ணல. அதை நீங்க இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மெஷர்ஸ் எடுத்து ஒரு 4 லட்சம் லிட்டர் பால் கொள்முதலை கூட்டியிருக்கோம். அது நம்ம டிமாண்ட் ரொம்ப எங்களுக்கு ஒரு நிச்சயமாக இப்போ 30 லட்சம் வருது. ஆனால் 50 லட்சமாவது மினிமம் இப்போ ஆகணும். அதுக்கு வேண்டி தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தம்பிமார் அங்கங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க ஊர்களில் மில்க் சொசைட்டிஸ் இருந்ததுன்னா அதை ஆவினோட லிங்க் பண்ணலாம். மில்க் ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் கூட அவங்கள்ட்ட இதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம கூட சேர்த்துடலாம். 3வது பார்த்திங்கன்னா இப்போ யூத்துக்கு ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸ், ஒரு வயபிளாக எக்கனாமிக்கலி வயபிள் பிஸ்னஸில் எனக்கு தெரிஞ்சு மினி டயரி ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம், இப்போ நிறைய தம்பிமார் இருப்பீங்க, நீங்கள் புரிஞ்சுது. இப்போ நீங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் தான் முக்கியமான டிமாண்டாக இருக்கும். எனி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தாலும் எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்குமா என்னுள்ள கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஆவிலில் மில்க்குக்கு அந்த சப்போர்ட் ப்ரைஸ் நம்மகிட்ட இருக்குது. எப்போவுமே ஸ்டேபிளாக ஆண்டு முழுவதும் அதில் லீன் சீசன், ஃப்ளஷ் சீசன் 2 சீசன் இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றியே கவலைப்படாமல் ஒரே சீரான விலை நம்ம கொடுத்துட்ருக்கோம். 45 வருஷமாக அவங்களுக்கு பால் தரத்துக்கு ஏற்றபடி விலை கொடுக்க வேண்டும், அதற்கு மெஷின்ஸ் போட்டு அளந்து தரணும்னு கேட்டாங்க. அது கொடுக்கப்படலை. இப்போ நம்ம தீவிரமாக கொடுக்க தொடங்கிட்டோம். மோர் தென் 50% கவர் பண்ணிட்டேன். மீதி 50 கவர் பண்ணதுக்கு தீவிரமான வேலை நடக்குது. அது வந்த பிறகு விவசாயிக்கு ஓரளவுக்கு விலை கிடைக்குது. விவசாயி ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா 27, 28ன்னு கிடச்சிட்டு இருந்த பணம் இப்போ 33, 34 வரை வாங்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. ஏன்னா ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட், அதாவது அந்த இடத்துலையே அந்த பாலை தரத்தை பரிசோதனையிட்டு அதிலேயே அவங்களுக்கு ரசீது வழங்குகின்ற திட்டத்தை நான் செயல்படுத்தி இருக்கின்றேன். அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அது போன்று பணம் இங்கே அவங்க கொடுக்கறதுக்கு எந்த பயமும் இல்லை. நிச்சயமாக அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நான் ஒரே வாரத்தில் பணத்தை திரும்ப கொடுக்க இப்போது ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயி பால் கொடுத்தா 10 நாட்களுக்குள் அந்த பணம் அவருக்கு வங்கி கணக்கில் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்கோம். இப்படி நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அதனுடைய விளைவாக
தைரியமாக இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வராங்க. நான் இப்போ கூட பொள்ளாச்சியில் போய் 2 என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து அவங்க தனித்தனியாக பண்ண வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப இப்போ உள்ள ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் கூட இன்வால்வ் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. நம்ம டிஎம்கே கேடர்ஸ் கூட நம்ம இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருந்தால் அவங்கள வந்து இந்த தொழில் தொடங்க ஆரம்பிக்க வைக்கலாம். ஏன்னா மில்க்கு டிமாண்ட் வந்து கூடிட்டே போகுது. சப்ளையில் தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ பால் வந்தாலும் நம்ம கொள்முதல் பண்ண முடியும். இது ஒரு வயபிள் பிஸ்னஸாக கூட நம்ம தம்பிமார் வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். நன்றிகள் சார். இறுதி கேள்வி, கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாட்டில் தீட்டிய திட்டங்களில் உங்களுக்கு பிடித்தமானது எது? கார்த்திகேயன் திருநெல்வேலியிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ தலைவரோட திட்டங்களை பற்றி பேசுனா ஒன்றில் கொண்டு என்னை வந்து முடிச்சு போட விட்டுறாதீங்க. எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி தொடங்கி அவர் வந்து ஒரு சாமானியனுடைய ஒரு சின்ன விஷயம் வர சிந்தித்து செயல்படுத்த தலைவர். அது எப்படி நான் பட்டியல் போட முடியும்? இப்போ வந்து சமத்துவத்தை சொல்லுவேனா, இல்லை ஐடி பார்க்ஸை சொல்லுவேனா, இல்லை பெரிய பெரிய ஃபோர்ட் ஹுண்டாய் கம்பெனிஸ் வந்ததை சொல்ல முடியுமா, இல்லை கல்வியை இவ்வளோ பரவலாக்கினா சொல்ல முடியும்? எல்லாமே தலைவருடைய சிறப்பு தான். நம்ம அதை அவர் ஒரு சின்ன இதுக்குள்ளே தலைவரை கொண்டு வர முடியாது. தலைவருடைய பரிணாமம் என்பது மிகப்பெரிய பறந்து விரிந்துபட்ட ஒன்று. அதில் ஒவ்வொன்றிலும் நான் ரசிக்கக்கூடிய, நான் போற்றக்கூடிய, நான் புகழக்கூடிய விஷயங்கள் அதில் இருப்பது என்பது தான் கலைஞருடைய தமிழ்நாடு என்பதின் சிறப்பே அதுதான். அவர் ஹீ கனாட் பி கன்ஃபைன் டு 1 or 2 ஏரியாஸ். ஒரு பெரிய ஒரு டைவர்சிஃபைடு ஏரியாஸில் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது பெரிய விஷயம். அவர் நம்முடைய மொழிக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? நீங்கள் தலைவருடைய மூளை வந்து எப்படி வேலை செய்யணும்னு உள்ளதுக்கு ஒரு உதாரணம் உங்களை சொல்ல. நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் போனால் விவேகானந்தர் பாறை இருக்கும். அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கு பக்கத்தில் ஐயன் வள்ளுவனுடைய ஒரு அற்புதமான சிலையை நிறுவி உலகத்துக்கே பறைசாட்டினார். யார் வந்தாலும் இது என்னன்னு கேட்டுக்கிட்டு, அப்படியே இது ஒரு தமிழ் போயட்டு, இவ்வளோ இது எழுதியிருக்காரு, அவர் வந்து சமத்துவத்தை பேசியிருக்கிறார். இதுதான் அவருடைய தாட் ப்ராசஸ். அப்போ நீங்கள் எதை நம்ம சொல்ல முடியும்? ஒவ்வொன்றையும் சொல்ல முடியும். அந்த கேள்விக்கு நன்றி. ஆனால் எனக்கு அதுக்கு பதில் வந்து ஒன்றை சொல்ல என்கிட்ட பதில் இல்லை. திராவிட மாதத்தின் சார்பாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டு கலைஞரின் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மிக மிக அருமையாக இன்றைய சூழ்நிலையில் நாட்டை எதிர்நோக்கி இருக்கும் மிகப்பெரிய சவால்களுக்கு, போராட்டங்களுக்கு கலைஞரின் பார்வையில் மிகச் சரியான தீர்வுகளையும், கலைஞரின் தமிழ்நாடு நாட்டின் மதவாத அரசியலிலிருந்து எப்படி வேறுபட்டு நிற்கிறதுங்கிறதையும் வந்து அண்ணன் மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. பல்வேறு விஷயங்களை மிக அமைதியாக கலைஞர் எப்படி இந்த தமிழ்நாட்டை கட்டி எழுப்பினார், எப்படி வந்து இவ்வளோ ஒரு சிறப்பான மாநிலமாக சாமானிய மக்களுக்கான திட்டங்கள்லேருந்து தொழில்துறையிலேருந்து ஒரு 360 டிகிரி தமிழ்நாட்டை மிக சிறப்பான தமிழ்நாட்டை எப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிறது வந்து அவர் எடுத்து சொன்ன விதம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இன்றைய தலைமுறையினருக்கு கலைஞரை பார்த்து வியர்ந்து கலைஞரிடம் அரசியல் பயின்று பல்வேறு பொறுப்புகளிலிருந்து இன்றைக்கு 2 இலாக்காக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இன்றைக்கு நம்முன் வலம் வந்து கொண்டிருக்கும் மிகச்சிறந்த நிர்வாகி அண்ணனின் அந்த கேள்விகளுக்கான பதிலே வந்து அந்த பால்வளத்துறையின் வளர்ச்சி குறித்தான நம்பிக்கை நமக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த துறைக்குள்ளே போனாங்க. அதுக்குள்ளே இப்போ அந்த துறையின் அத்தனை செயல்பாடுகளையும் துறையை வந்து இவ்வளவு இப்போ முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஆன்சர்லேயே வந்து நமக்கு அவரோட grip வந்து அவ்வளோ நல்லா தெரியுது. அதுதான் கலைஞர் கண்டெடுத்த, கலைஞர் வளர்த்தெடுத்த அரசியல் ஆளுமைகளின் பவர். அவர்கிட்ட அரசியல் பயின்று வந்தவங்க அந்த ஆளுமை திறன், தலைவரோட அந்த நிர்வாகத்திறன் வந்து இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள்கிட்டையும் நம்ம அதை பார்க்குறோம். அண்ட் அண்ணன் ஐடியில் இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறம் இப்போ வந்து பால் வளத்துலேயும் மிக சிறப்பாக பணியாற்றி தலைவரின் அரசவையில் இப்போ அமைச்சரவையில் ஒரு சிறந்த அமைச்சராக திகழ்ந்துட்டுருக்காரு. அதே நேரத்தில் இங்கே வந்து மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் எங்கள் செயலாளரோட முன்னெடுப்பில் இது 2ஆம் ஆண்டு மிக
சிறப்பாக பல்வேறு அமைச்சர்கள் வந்து கலந்து கொண்டு தினமும் அவர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தளமாக, மக்களுடன் நேரடியாக உரையாடுகின்ற ஒரு தளமாக கலைஞரின், நம் தலைவரின், அரசின், திராவிட கருத்தியலின், திராவிட வரலாற்றின் பல்வேறு செய்திகளை மக்களுடன் நேரடியாக பகிர்ந்து கொள்கிற ஒரு தளமாக இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் அமைந்திருக்கிறது. அந்த அவருடைய முன்னெடுப்பில், அது முன்னெடுப்பு மட்டும் இல்லாமல் எங்கள் செயலாளர் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து அதில் கலந்துக்கிட்டு வர்ற அமைச்சர்களுக்காகட்டும், பேச்சாளர்களுக்காகட்டும் ஒரு சிறந்த ஒரு அந்த இடத்துல அவர் வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கும் அது பெரிய ஊக்கமாக இருக்குது. நாங்களும் வந்து கலந்துக்கிட்டு அந்த அமைச்சர்களோட பேச்சை, கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்குது. அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக எங்கள் செயலாளர் இருக்கிறது வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ணா, உங்களோட கருத்துக்கள், உங்களோட இப்போ இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட கருத்துக்கள், நீங்கள் வழங்கிய அறிவுரைகள் எல்லாமே வந்து நம்ம கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி. அடுத்த ஆண்டும் இது இன்னும் சிறப்பாக நடக்கும். அடுத்த ஆண்டும் நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.